தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை என்ற காப்பியத்திலிருந்து 11வது காதையான பாத்திரம் பெற்ற காதை. இந்த காதையில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம தெளிவாக எளிமையாக சுருக்கமாக பார்க்கலாங்க. மணிமேகலை ஒரு புத்த சமய காப்பியம். 30 காதைகளை கொண்டது. 30 காதைகளில் 11வது காதையாக இருக்கக்கூடியது தான் பாத்திரம் பெற்ற காதை அப்படிங்கிறது. இதில் இருக்கிற செய்தி என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அதாவது மணிமேகலா தெய்வம் மணிமேகலை கொண்டு வந்து மணிப்பல்லவ தீவில் விட்டுட்டு போயிடுது. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த காதையில் இருக்குதுங்க. சரி, மணிமேகலா தெய்வம் அவளுக்கு சில மந்திரங்களையெல்லாம் கொடுத்துட்டு மணிப்பல்லவ தீவில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பல்லவ தீவில் விட்டுட்டு போயிடுதுங்க. இப்போ மணிப்பல்லவ தீவில் இருக்கக்கூடிய மணிமேகலை கண் விழித்து பார்க்குறா. கண் விழித்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற வெண்மையான மணற்குன்றுகள், நிறைய பரந்த பூஞ்சோலைகள், நல்ல குளிர்ச்சியான மலர்கள் நிறைந்த குளம், பொய்கை, இதெல்லாம் பார்க்குறா மணிமேகலை. பார்த்து ரொம்ப வியந்து பார்த்துக்கிட்டே வரா. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரா. அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அங்கே ஒரு பெண், தீவதிலகை அப்படிங்கிற ஒரு தெய்வ பெண், தெய்வ மகளிர் வடிவுடைய ஒரு பெண், தீவதிலகை அவள் பெயர். அந்த தீவதிலகை தோன்றுகிறாள். அவள் மணிமேகலை கிட்ட பேசுகிறாள். நீ நல்ல ஒளி வீசக்கூடிய இந்த வளையெல்லாம் அணிஞ்சிருக்கிற பெண்ணே, நீ யார்? ஏதோ மரக்கலத்தில் வந்த பெண்ணு மரக்கலம் கவிழ்ந்து போய் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கிறியே, இந்த தீவில் தனியாக சுற்றிட்டு இருக்கிறியே, நீ யாருமா அப்படின்னு தீவதிலகை மணிமேகலை கிட்ட கேட்குறா. உடனே மணிமேகலை சொல்கிறா, பொற்குடி போன்றவளே, என்னை பற்றி நீ யாருன்னு கேட்குற? என்னுடைய எந்த பிறப்பை நீ கேட்குற? இந்த பிரிவில் நான் யாருன்னு கேட்குறியா, அல்லது போன பிரிவில் நான் யாருன்னு கேட்குறியா? சரி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. போன பிறவியில் நான் ராகுலன் என்ற மன்னனினுடைய மனைவி. அப்போ என்னுடைய பெயர் லக்குமி போன பிறவியில். இந்த பிறவியில் என்னுடைய பெயர் மணிமேகலை. என்னுடைய தாய் நாடக கணிகையான மாதவி. இதுதான் என்னை பற்றிய செய்தின்னு சொல்லி மணிமேகலை தீவதிலகை கிட்ட சொல்கிறா. தான் யார் அப்படிங்கிறத சொல்கிறா. போன பிறவியில் ராகுலன் என்ற மன்னனுடைய மனைவியாக இருந்தவள் தான் இந்த பிறவியில் மணிமேகலையாக பிறந்திருக்கிறா. இந்த பிறவியில் மணிமேகலை பெயர், போன பிறவியில் அவளுடைய பெயர் என்னென்னா லக்குமி. இதுதான் இந்த விஷயத்தை அவள் சொல்கிறா. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த தீவில் ஒரு பெருமை பெற்ற இந்த பீடிகை இருக்குது. அந்த பீடிகை முன்னாடி நின்று பார்க்கும் பொழுது, நின்று வணங்கும் பொழுது என்னுடைய முற்பிறப்பு நிகழ்ச்சிகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த தீவில் நான் அடைந்த பயன் இதுதான். நீ யாருமா அப்படின்னு மணிமேகலை தீவதிலகையை கேட்குறான். அப்போ தீவதிலகை சொல்கிறா, சரி, நீ முற்பிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் நீ அறிந்துக்கிட்டேல. உடனே தீவதிலகை சொல்கிறான், இந்த மணிப்பல்லவ தீவுக்கு பக்கத்தில் அப்பால் ரத்தினத்தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் சமந்தம் அப்படின்னு மிக உயரிய ஒரு மலை இருக்குது. அந்த மலையினுடைய உச்சியில் புத்த தேவனுடைய இணையடிகள் இருக்குது. அந்த இணையடிகள் தான் நம்ம பிறவியாகிய கடலை கடக்கக்கூடிய ஒரு மரக்கலை மாதிரி. அதனால் நான் ஒரு சமயம் அந்த அடிகளை, அந்த புத்தனுடைய இணையடிகளை தொழுவதற்காக இந்த தீவுக்கு நான் வந்தேன். அப்படி நான் வந்த பொழுது இந்திரனுடைய கட்டளையின் காரணமாக நான் இந்த பீடத்தை அன்று முதல் காவல் செஞ்சுக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர் தீவதிலகை அப்படின்னு அந்த பொண்ணு தீவதிலகை மணிமேகலை கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறா. தீவதிலகை அப்படின்னு சொல்கிறா. சரி, அடுத்து சொல்கிறா, இந்த பீடிகை இருக்கு இல்லையா, இப்போ இந்த பீடிகையை எல்லாராலையும் பார்த்து வணங்குவதற்கு தகுதி கிடையாது. சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த பீடிகையை கண்டவுடன் எல்லாம் அவங்களுடைய முற்பிறப்பு நிகழ்ச்சி என்ன, முற்பிறப்பில் தான் யாராக பிறந்தோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பெருமை கிடைக்காது. சிலருக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கும். அப்போ அந்த தகுதி உனக்கு இருந்திருக்கு. சரி, இந்த பீடிகைக்கு முன்பாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறா. இந்த தீவதிலகை சொல்கிறா, இந்த பீடிகைக்கு முன்னாடி நல்ல அழகான ஒரு குளம் இருக்குது. பொய்கை அப்படின்னா குளம். ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தின் பேர் கோமுகி அப்படிங்கிற குளம். அந்த குளத்தில் குவளை மலர்களும் நெய்தல் மலர்களும் அந்த பொய்கையில் நிறைய இருக்குது. இளவேநீர் காலத்தில் என்ன ஆகுன்னு, ஒரு வைகாசி திங்கள், வைகாசி மாதம், ஒரு கார்த்திகை முழு நிலவு இருக்கக்கூடிய அந்த வைகாசி திங்களில் கார்த்திகை முதலாவதாக வைத்து எண்ணப்படக்கூடிய 27 நட்சத்திரத்தில்
மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குங்களா, அதில் நடுவாக இருக்கிற நட்சத்திரம் இது. 27ல் 13 கழிந்து 14ஆவதாக வரக்கூடியது தானே, அதுதான் விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வரும் பொழுது நல்ல நிறைமதினா பௌர்ணமி நாளில் இந்த பொய்கையிலிருந்து ஒரு பாத்திரம் வரும். அதுதான் அமுத சுரபி. அந்த அமுத சுரபி இதுக்கு முன்னாடி ஆபுத்திரன் என்பவன் கையில் தான் இருந்துச்சு. அந்த பாத்திரமானது என்னாகும்னா இந்த ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குளத்துலேருந்து வெளிவரும். இந்த வைகாசி திங்களில் பௌர்ணமி நாளில் வெளிவரும். அந்த நாள் இன்றைக்கு தான் அந்த நல்ல நாள். அந்த அமுத சுரபி இன்று தான் தோன்ற போகிறது. அதனால பெண்ணே, அந்த அமுத சுரபி உன்னுடைய கையில் வரப்போகுது. ஏன்னா அந்த அமுத சுரபி என்னாகும் அப்படின்னா எடுக்க எடுக்க உணவு வந்து கொண்டே இருக்கும். அதில் இட்டு 6 உயிர் மருந்து உணவுங்கிற அந்த உணவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நல்ல நாள் இதுதான், அது உன்னுடைய கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாத்திரத்தினுடைய வரலாறு என்ன, யாருக்கிட்ட இந்த பாத்திரம் இருந்துச்சா, ஆபுத்திரன் இருந்தது, எப்படி இங்கே வந்தது என்ன அப்படிங்கிற அந்த வரலாறையெல்லாம் நீ உன்னுடைய ஊரில் புகார் நகரத்தில் வாழக்கூடிய அரவண அடிகள்னு ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவிக்கிட்ட போயிட்டு நீ இந்த அமுத சுரபியினுடைய வரலாற்றை கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு தீவதிலகை மணிமேகலை கிட்ட சொல்கிறான். சரி, தீவதிலகை சொன்ன உடனே மணிமேகலைக்கு ரொம்ப ஆர்வம், அந்த அமுத சுரபியை பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம். சரி, என்ன செய்கிறா, அந்த பீடத்தை பணிந்து தொழறா மணிமேகலை. தொழுதுட்டு தீவதிலகையோடு சேர்ந்து மணிமேகலை அந்த கோமுகி குளம் பொய்கையை வளமாக சுற்றி வர்றா. வளமாக சுற்றி வந்து கடவுளை நினச்சிக்கிட்டு தொழுது அதை வந்து நிற்கிறா. அப்படி நின்ன உடனே அந்த அமுத சுரபி என்ன ஆகுது, மணிமேகலினுடைய கரங்களில் அப்படியே வருது. மணிமேகலை அதை பெற்றுக்கொள்கிறாள். ரொம்ப அவளுக்கு சந்தோஷம், மனம் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறது அவளுடைய மனம். அந்த சந்தோஷத்தில் என்ன செய்கிறா அப்படின்னா மணிமேகலை அந்த சந்தோஷத்தில் புத்த பெருமானை வாழ்த்தி பாடுறா. இதெல்லாம் வந்து புத்த பெருமானை வாழ்த்தி பாடுறா. மாறனை வென்ற வீரனே, பகையை கருதி விளக்கியவனே அப்படின்னு, தீய நெறிகளை கடும் பகையாக அப்படின்னு புத்தனை ரொம்ப புத்தரை என்ன பண்ணுறான்னா வாழ்த்துறா, நிறைய வாழ்த்துறா. உடைய நல்ல நான் பாருங்க இந்த வரியில் நல்லா வாழ்த்துறா, புத்தரை வாழ்த்தி பாடுறா. வாழ்த்திட்டு அந்த போதி மரத்தின் நிழல் தானே புத்தர், அங்கே தானே ஞானம் பெற்றாரு. அந்த புத்த தேவனுடைய அந்த அடிகளை தொழுது போற்றுகிறாள். போற்றிய பிறகு தீவதிலகை மணிமேகலை கிட்ட சொல்கிறா. என்ன சொல்கிறா, மணிமேகலை கிட்ட சொல்கிறா என்ன அப்படின்னா, அதாவது இந்த பசியினுடைய கொடுமையை பற்றி சொல்கிறான். இந்த பசி அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானதுன்னு தீவதிலகை மணிமேகலை கிட்ட சொல்கிறா. இந்த பசிங்கிறது ஒரு பாவி, அது வந்து நம்மளுடைய குடிப்பிறப்பை அழிச்சிரும், நம்மளுடைய புகழை கெடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கல்வியாகிய பெரிய தெப்பத்தை நீக்கிடும், நம்ம நாணத்தை நீக்கிவிடும். அடுத்தது நம்ம மகளிரோடு பிற வீட்டு புறங்கடையில் போயிட்டு நம்மளை நிறுத்திடும், குடும்பத்தோடு வெளில நிறுத்திடும். இந்த மாதிரி ரொம்ப மோசமானது இந்த பசி அப்படிங்கிறத அவள் சொல்கிறான். இந்த பசிப்பினிங்கிறாங்க பாருங்கள், ஏன்னா பிணினா நோய், இந்த பசி அந்த மாதிரி ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறான். இந்த பசி எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண செய்தி ஒன்று சொல்கிறா தீவதிலகை. அது என்னன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ரொம்ப பயங்கரமான ஒரு வறட்சி அப்படி மரம்லாம் கரிக்கட்டையாக போகிற மாதிரி அப்படி வெப்பம் இருக்கு, உயிர்களெல்லாம் மடிஞ்சு செத்து போகிற மாதிரி மழை வளம் இல்லாமல் போயிடுச்சு, மழை பொய்த்து விட்டது. அந்த சமயத்தில் அரசாட்சியை துறந்துட்டு யார் பண்ண அரசாட்சியை துறந்து இந்த மறைகளை அறிந்து வேதங்களை எல்லாம் அறிந்துணர்ந்து அந்தணனாக மாறுறாரு விஸ்வாமித்திர முனிவர். இவர் ஒரு அரசராக இருந்தவர், அப்புறம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு முனிவராக மாறுறாரு விஸ்வாமித்திரர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பஞ்சகாலத்தில் எல்லா இடங்களையும் சுற்றி திரியிறான். அப்போ ஒரு இடத்துல கடுமையான பசி போக ஒன்றுமே கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. அப்போ என்ன செய்கிறார் இந்த விஸ்வாமித்திர முனிவர் அப்படின்னா, ஒரு நாயினுடைய ஊனை தின்பதற்கு ஆயத்தமாகிறார். தின்பதற்கு முன்னாடி தேவர்களுக்கு பலியீடு செய்யணும், அதனால என்ன பண்ணுறாரு, அந்த தேவ பலியீடு செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ இந்திரன் மகிழ்ச்சி அடைந்து அந்த முனிவன் முன்னாடி தோன்றிட்டு மழை வளத்தை கொடுக்குறார், நல்ல மழை செல்வத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்றாரு. அப்போ இந்த உயிர்கள் என்னாகுது, நல்ல விளைச்சல் பெருகுது, பொருட்கள் மிகுது, பொருள் வளம் நல்லா இருக்கிறாங்க, அந்த பசிப்பினி போகுது. இந்த செய்தி சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னா,
இந்த பசிப்பினி எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த பசியை போக்குறவங்க எவ்வளவு உத்தமம், எவ்வளோ உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இப்போ அதாவது யாருக்கு உதவி செய்யணும்? இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். வரியாருக்கு ஒன்றியவதே ஈகை. ஏற்கனவே நல்லா திரும்பி நமக்கு செய்யக்கூடிய வலிமை உடையவனுக்கு பாருங்கள், உதவி செய்தோருக்கு கைமாறு செய்யும் வலிமையுடைய செல்வருக்கு நல்லா அவனால் நல்லா முடியும். நம்ம ஒன்று 10 ரூபா செஞ்சால் அவன் 50 ரூபா செய்வான் திருப்பின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கைமாறு செய்யும் வலிமையுடைய செல்வருக்கு உணவு கொடுக்கறது அறம் கிடையாது. அப்போ நம்ம செஞ்சால் அவன் திருப்பி செய்கிற அளவுக்கு அவனுக்கு செல்வ வளம் இருக்குன்னா, அவனுக்கு நம்ம உதவி செஞ்சோம் இல்லை உணவு கொடுக்குறோம்னா அது அறத்தை விலை கூறி விற்கக்கூடியது மாதிரி. அது இல்லை. அப்போ இல்லாத ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உணவு கொடுக்கணும். வறியவர்களுக்கு பசியை போக்கணும். அப்படி பசியை போக்குறது தான் ஒரு நல்ல நெறி வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். உணவு கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தோர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பாருங்கள், உண்டி மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு இப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து தீபதிலகை சொல்கிறான். ஸோ நீ நல்ல அறிவு பெற்றவள், நீ நல்ல நல்ல அறத்தை செய். உங்ககிட்ட இப்போ அந்த இது கிடச்சிருக்கு, பாத்திரம் கிடச்சிருக்கு, நீ நல்ல அறத்தை செய் அப்படின்னு தீபதிலகை சொல்கிறா. தீபதிலகை சொன்னதை கேட்ட உடனே மணிமேகலை சொல்கிறா, நான் போன பிறவியில் என்னுடைய கணவன் பெயர் ராகுலன். அந்த ராகுலன் என்னன்னா திட்டிவிடம். என்னதுங்க? திட்டிவிடம் அப்படிங்கிறது விஷப்பாம்பு. அப்படி ஒரு நஞ்சு அந்த பாம்பு தீண்டப்பட்டு என்னுடைய கணவன் இறந்து போயிட்டான் ராகுலன். அவன் இறந்த உடனே நானும் கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறணும்னு தீயில குளித்து உயிரை போகிற அந்த சமயத்தில் தீ குளிக்கிறேன். அப்போ உயிர் போகிற அந்த சமயத்தில் கடைசி அந்த நிமிடத்தில் என் மனசுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி தோன்றுது. சாகிற அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, நான் சாது சக்கரனுங்கிறவர் வந்து ஒரு துறவி. அந்த துறவிக்கு நான் உணவிட்டு அவர் மகிழ்ந்தார். விருந்தோம்பல் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை போன்ற ஒரு கனவு எனக்கு அந்த சாகிற நேரத்தில் அப்படி தோன்றுச்சு. உடனே நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். உடம்புலேருந்து உயிர் போயிடுச்சு. ஸோ என் உடம்புலேருந்து உயிர் நீங்கக்கூடிய அந்த காலத்தில் நம்ம எதை மனசில் நினைக்கிறோமோ அதனுடைய பயனை அடுத்த பிறவியில் அடையலாம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. ஸோ அந்த கனவோட பயன்தான் இந்த பிறவியில் என் கைக்கு இந்த அமுத சுரபி கிடைச்சிருக்குது போல அப்படின்னு மணிமேகலை சொல்கிறாள். சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்கள். மணிமேகலை மேலும் சொல்கிறா, இந்த நாவல் மரங்கள் மிகுந்த இந்த தீவு, அதனால தான் நம்ம நாவலம் தீவுன்னு இந்தியாவுக்கு ஒரு பெயர் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சம்பு தீவில் முற்பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பில் நம்ம ஒரு தீமையை செஞ்சுருப்போம் இல்லையா? அந்த தீமையை செஞ்சதுனால அடுத்த பிறப்பில் நம்ம வந்து கந்தல் உடைகளை உடுத்தி கொண்டு ஒரு பெரிய பசி இதனால் வருந்தி இந்த மாதிரி சுற்றிகிட்ருப்போம். இதில் பாருங்கள், கொடிய பசி பெருகுவதால் வருந்தும், வெயில் என்பதால் வெறுப்படையாமலும், மழை என்பதால் சோர்வடையாமலும், அப்படியே ஓரிடத்தில் நில்லாமல் அயர்ந்து மிக்க துன்பம் அடையும் வரிஞர்கள். இதெல்லாம் தத்துவம் சொல்கிறாங்க. இங்கே தத்துவம் சொல்கிறாங்க. அந்த வரிஞர்கள், அப்படிப்பட்ட வரிஞர்கள், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல அறங்களை விதைத்து அதனால் விளைந்த பயனாகி செல்வத்தை தூய்க்கும் செல்வருடைய வீடுகளின் தலைவாயில் நின்று இறப்போர் பலர் வாழ்கின்றனர். பாவம் செஞ்சவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு வறியவனாக இருக்கும் பொழுது அவன் யார் வாசலில் போய் நிற்கிறான்? நல்ல அறங்களை செய்து செல்வத்தோடு நல்லா வாழ்கிறான் இல்லையா? அவனுடைய வீட்டு வாசலில் முன்னாடி நின்று எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு போய் இறந்து நிற்கிறான். அப்படி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. பாவம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்? உணவு கொடுத்து அவங்கள உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். வறியோர்களுடைய முகத்தை கண்டு சுரப்பதை நான் காண விரும்புகிறேன் மணிமேகலை சொல்கிறா. அதாவது கொடிய பசியினால் வருந்துறவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும் அப்படின்னு இதில் சொல்கிறா. அதுதான் அடுத்தது. சரி, இதை சொல்கிறாளா? சொல்லிட்டு இப்போ பாருங்கள், ஐயோ இந்த அப்போ தீபதிலகை சொல்கிறா, ஐயோ இந்த அமுத சுரபியினுடைய இயல்பை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்கிறேன் பாரு. இந்த அமுத சுரபி வந்து அருள் சுரந்து உண்பிக்கும். சரி, அதாவது உயர்ந்தோருக்கு சுரக்கும், கீழ் மக்களுக்கு சுரக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அமுத சுரபி எல்லார் கையிலையும் கிடைச்சா சுரக்குமா? இல்லை, உயர்ந்தவர்களுக்கு கொடுக்கும், கீழ் மக்களுக்கு அது கொடுக்காது. இதுதான் இதனுடைய பயன்.
இந்த பையனை நீ தெரிஞ்சுக்கோ, இந்த இடத்துலேருந்து நீ உன்னுடைய ஊருக்கு போ, எழுந்து போ அப்படின்னு தீவதிலகை சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு தீவதிலகையை தொழுது வணங்கிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மணிமேகலை என்ன பண்ணுறான்னா புத்த தேவனுடைய அந்த பீடத்தை அப்படியே வலம் வந்து வணங்கிட்டு வானத்தில் எழுந்து பறந்து செல்கிறாள். ஏன்னா மணிமேகலா தெய்வம் இந்த அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கு, மந்திரத்தில் ஒன்று இந்த வான் வழியாக பறந்து செல்வது. ஸோ அது அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இவ பறந்து போகிறான். அங்கே என்ன நடக்குது, புகாரில் மாதவி பயந்துக்கிட்டே இருக்கா, என்னென்னா வருந்திக்கிட்டே இருக்கா. மணிமேகலை இன்னும் காணமே 7வது நாள் வருவான்னு சொன்னாங்களே இன்னும் காணமே அப்படின்னு அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்போ பாருங்கள், மணிமேகலா தெய்வம் என்ன சொல்லியிருக்கு, உறுதியாக 7ஆம் நாள் வந்துடுவான்னு சொன்னிச்சு நம்ம பொண்ணு. ஐயோயோ 7ஆம் நாள் வந்துருச்சு, என் மகள் இன்னும் வரலையே, ஏதாவது தவறுதல் உண்டு அப்படின்னு மாதவி உள்ளம் கலங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் அந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மாதவி முன்னாடி மணிமேகலை தோன்றுகிறாள். அவங்களுடைய கலக்கம் நீங்குது, அப்பாடா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறா. யார்? மணிமேகலை சொல்கிறா. அதாவது போன பிறப்பில் மணிமேகலை, மாதவி, மணிமேகலையினுடைய தோழி சுதமதி 3 பேரும் உடன்பிறப்பு சகோதரிகளை பிறந்திருக்கிறாங்க. அந்த விஷயம் இவளுக்கு தெரியும். ஏன்னா முற்பிறப்பு இவள் தெரிஞ்சுட்டு தானே வரா மணிமேகலை. அதனால சொல்கிறா, ரவிவன்மனின் இணையற்ற பெரிய மகளே. ரவிவன்மன் ஒரு அரசன், அவனுடைய ரவிவன்மன், அமுதபதி, இவங்க தம்பதியர். அவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் தாரை, வீரை, லக்குமி அப்படிங்கிறவங்க. இந்த தாரை தான் இப்பொழுது மாதவியாக பிறந்திருக்கிறா, வீரை தான் இப்பொழுது சுதமதியாக பிறந்திருக்கிறா, லக்குமி தான் இந்த ஜென்மத்தில் மணிமேகலையாக பிறந்திருக்கிறாள். சரிங்களா? அப்போ சொல்கிறா, ரவிவன்மனின் இந்த பெண்கள் தான் இவங்க 3 பேருமே, இவங்க 3 பேர். அப்போ ரவிவன்மனின் இணையற்ற பெரிய மகள் தான் மாதவி, தாரை. பெரிய மகளே, குதிரைப்படையுடைய துச்சையனின் துணைவியே. போன ஜென்மத்தில் மாதவி தாரையாக பிறந்தால் மாதவியினுடைய கணவன் யார் அப்படின்னா துச்சையன், போன ஜென்மத்தில். சரியா? அப்படிப்பட்ட துச்சையனுடைய துணைவியே. நம்மெல்லாம் ஒரு வயிற்றில், அமுதபதிங்கிற இந்த பெண் வயிற்றில் நம்மலாம் தாய் வயிற்றில் பிறந்தோம். நீங்கள் தாரை, வீரை, நீங்கள் 2 பேரும் என்னுடைய அக்காவாக வரீங்க. இந்த பிறவியில் எனக்கு நீங்கள் தாயாக வந்திருக்கீங்க, உங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை தன்னுடைய முற்பிறப்பு செய்தியை யார்கிட்ட சொல்கிறா? தன்னுடைய அம்மாக்கிட்டையும் சொல்கிறா. சரி, இப்படி மனித பிறவியில் இந்த தீவினைகளை அறுக்கவல்ல தவம் உமக்கு அமைவதாக வாழ்த்துறாங்க. என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துறாங்க, அமைவதாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் வரலாற்றை நீங்கள் அரவணடிகளிடமிருந்து அறிவீராக. உங்கள் கையில் இருக்கிற இந்த ஆபுத்திரன், இது எப்படி இந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி எப்படி வந்தது, என்ன ஏது, இதையும் போயிட்டு யார்கிட்ட கேட்டுக்கணும்? நம்ம அரவண அடிகள்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு மணிமேகலை தான் சொல்கிறான். சொல்லிவிட்டு மாதவி, சுதமதி அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தெய்வ பாத்திரம் அமுத சுரபியை வணங்குறாங்க. வணங்கிட்டு, வாங்க நம்மலாம் அரவண அடிகள்கிட்ட போவோம், போயிட்டு நீங்களும் என்னோட வாங்க, நம்ம அவர்கிட்ட போயிட்டு கேட்போன்ட்டு மணிமேகலையுடன் மாதவியும் சுதமதியும் சேர்ந்து அரவணடிகளை சந்திப்பதற்காக போகிறாங்க. இதோடு இந்த கதை முடிவடைந்தது. இந்த பாத்திரம் பெற்ற காதை அப்படிங்கிற இந்த பகுதி நிச்சயம் இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதொரு பகுதியாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.